சைனீஸுக்கும் மலாய் இனத்தவர்களுக்கும் கலவரம் வந்துச்சு நடுவுல. இந்த சுதந்திர டைம்ல வந்துட்டு மலேசியா வரும்பொழுது சீனர்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மலாய்க்காரங்க பிரச்சனை பண்ண. ஸோ சீனர்களுக்கும் மலாய்க்காரங்களுக்கும் சண்டை வருது. அந்த நேரத்துல நிறைய சீனர்கள் வந்து நாட்டை விட்டு போற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இதுல என்ன ஆகுதுன்னா, பச்சிலம் குழந்தைகள் இருப்பாங்கல்ல, குழந்தை பிறந்திருக்கும், குழந்தை பிறந்து கொஞ்சம் அந்த குழந்தைகளை கடல்ல கொண்டு போக முடியாது, கடல்ல கப்பல்ல போகணும், போவோமா போய் சேருவோமான்னு தெரியாது. இதை நான் சொல்றது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 100 இயர்ஸ் அந்த டைம்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகளை யார்கிட்ட விடுறதுன்னு தெரியாம நம்ம ஆட்களும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழர்கள்கிட்டயே குழந்தைகளை கொடுத்துட்டு நீங்க வளர்த்துக்கிட்டு இருங்க, நாங்க திரும்ப வந்து கூப்பிட்டுக்கிறோம், நாங்க போயிட்டு அங்க எங்க போறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டை சேஃப்டிக்காக பாதுகாத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் வரவே இல்லை. அப்படி குழந்தைகளை கொடுத்துட்டு போனவங்க திரும்ப வந்து குழந்தைய வாங்கவே இல்லை. எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் என்னென்ன காரணங்கள் தெரியல, மிஸ்ட்ரி. அது அப்படியே ஏன்னா தாக்குதல், தொடர்ச்சியா தாக்குதல், குழந்தைங்க பெண்கள் எல்லாம் தாக்குதல் போது என்ன பண்றது தெரியாம ஆளாளுக்கு விட்டுட்டு ஓடிட்டாங்க நிறைய பேர். அப்ப போனவங்க அப்ப அந்த மாதிரி விட்டுட்டு போடப்பட்ட குழந்தைகள்லாம் நிறைய வந்து நம்ம தமிழ் குடும்பங்கள் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்த்து அவங்கள நம்ம ஆட்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதனாலதான் நீங்க மலேசிய தமிழர்கள நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிந்தியன்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் அதிகமா இருப்பாங்க. ஆனா அவங்க நல்லா வீட்டுல தமிழ் பேசுவாங்க. நம்மளால பட்டுன்னு பார்த்தா நீங்க டக்குன்னு பார்த்தா சீனாக்கார மாதிரி இருப்பாங்க. ஒரு வைரலா ஒரு வீடியோ கூட வந்துச்சுல, ஒரு பையன் வந்து போயிட்டு இருப்பான், வந்துட்டு டே சீனாக்காரா அப்படிங்கிற மாதிரி திட்டுற மாதிரி ஏதோ ஒருத்தன் பண்ணுவான், எனக்கு நல்லா தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் பேசுவான். இப்படி உருவானவங்க தான் அவங்க. சோ அவங்க நிறைய பேர் வந்து வளர்த்து அந்தந்த சமூகத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. நீங்க நம்ம ஆட்களுமே நீங்க பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்துல நீங்க மலேசிய தமிழர்களோட குடும்பம் எல்லா குடும்பத்திலயுமே சீனர்களுடைய கலப்புனா எப்படின்னா இந்த மாதிரி தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. தத்தெடுத்து வளர்த்தவங்களுக்கு எங்க பொண்ணு கொடுப்பாங்க? சீனாக்காரங்க அவங்க எப்படி அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சைனீஸே தெரியாம சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப அவங்களுக்கு நம்ம இதுல இருந்தே இப்ப அவங்களுக்கு உறவுக்காரங்க இதுல இருந்தே பொண்ணு கொடுத்து இந்த மாதிரி பண்ணும். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்கும்? கலப்பினமா தானே பிறக்கும். சோ இந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த ஒரு தமிழ் சமூகம் ஒரு அரவணைக்கக்கூடிய சமூகம்ங்கிறதுக்கு ஒரு மேஜரான எடுத்துக்காட்டு வந்து மலேசிய தமிழர்கள். நீங்க ஏன்னா சீனாக்காரங்க வேற யாரையும் நம்பி கொடுத்துட்டு போல, தமிழாள்கிட்ட மட்டும் தான் கொடுத்துட்டு போறாங்க. குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போன குழந்தைய அவங்க வந்து விட்டுடல. நம்ம குழந்தைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதுல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு அவங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனால நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா வயசான பாட்டிமார்கள் இருப்பாங்க, தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, தமிழ் இருப்பாங்க, நம்மளோட குடிப்பெயர் எல்லாம் தாங்கி இருப்பாங்க, நம்மளோட குடிப்பட்டத்தை தாங்கி சீனர்கள் இருப்பாங்க. அங்க வந்து இவங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு அடையாளமா வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.